எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11:6 தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க போகிறோம். தேவனை விசுவாசிக்கிறவன் உண்டோ என்று இந்த பூமியில கர்த்தர் அப்படியே கண்ணீரோட காத்திருக்கிற காலங்கள். என்னை தேடுகிறவன் உண்டா? என்னிடத்துல வந்து வாஞ்சியாய் ஜெபிக்கிறவன் உண்டா? மக்களுடைய பாரத்திற்காக கண்ணீரோடு நிற்கிறவன், திறப்பின் வாசலில் நிற்கிறவன் உண்டா என்று கதறுகிற இயேசு கிறிஸ்து, பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து, அவருடைய மன துக்கம் பயங்கரமானது, அவருடைய இருதயத்தின் பாரம் பயங்கரமானது. ரட்சிக்கப்படாதவைகளை குறித்து இருக்கிற பாரம் என்பதை விட ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல் இருக்கக்கூடிய பாரம் கர்த்தருக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அவன் அறிந்திருக்கிறபடியால் கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே அவன் வஞ்சிக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே அவன் தேவனிடத்திலிருந்து பிரிக்க பார்க்கிறான். ஆனால் கடைசி வரைக்கும் நிலை நிற்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். இன்றைக்கு அந்த ஒரு உபாதையை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ விசுவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ கிறிஸ்துவை வணங்க மாட்டேன்னு சொல்லு, உன்னை நிர்வாணப்படுத்த மாட்டோம். நீ கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லு, உன்னை அடிக்க மாட்டோம். நீ பழைய வழக்கத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லு, உன்னை அடிக்க மாட்டோம். துன்புறுத்தப்படுகிற காலத்திற்குள்ளே தேசம் இன்றைக்கு கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. சபையே, நீ எங்கே இருக்கிற? எங்கே தூங்கிட்டு இருக்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இது தூங்குகிற காலமா? இது நீ உன்னுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலமா? மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வர ஆயத்தப்படுத்தப்படுகிற காலத்திற்கு முன்பதாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவி இருக்கிறாரே. அவர் அல்லவா நம்ம இடத்தில் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். உன்னை நான் ரட்சித்தேனே, உனக்கு சுகத்தை கொடுத்தனே, உனக்கு வசதிகளை கொடுத்தனே, நீ கேட்டு கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் உன் அருகில் நான் வந்து நின்றேனே. நீ எங்கே இருக்கிறாய் மகளே, மகளே? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு பற்றி நாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிற இந்த பதம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள கடினப்படுத்தக்கூடிய ஒரு காலத்திற்குள்ளே தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் பயங்கரமான மாற்றங்கள் நம்முடைய தேசத்தையும் சந்திக்கும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மக்கள் எப்பொழுதெல்லாம் நிர்விசாரத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அலட்சியத்தை மக்கள் முதன்மைப்படுத்த விரும்புகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய பேரிடர்களையும் பேரிழப்புகளையும் மக்கள் சந்திக்க ஆரம்பிப்பார்கள். சென்ற வாரம் சொன்னேன், நீங்கள் இங்கே வரல, ஆலயத்துக்கு வரலன்னு சொன்னால் அந்த கொண்டாட்டம் நீங்கள் பிசாசுக்கு தருகிறீர்கள். நீங்கள் ஆலயத்திற்கு வருவதை நிறுத்தும் பொழுது நீங்கள் கொண்டாட்டத்தை பிசாசுக்கு கொடுக்கிறீர்கள். அவனுக்கு சந்தோஷமே நீங்கள் ஆராதிக்க கூடாதுங்கிறதுக்கு தான். அவனுக்கு சந்தோஷமே நீங்கள் வந்து வார்த்தைகளை கேட்கக்கூடாதுங்கிறது தான் அவனுக்கு சந்தோஷமே. ஆனால் உங்களை அழைத்ததோ கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம் அன்பானவர்களே? காலம் ரொம்ப கஷ்டமான காலங்க. எதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டமான காலம்தான். தயவு செய்து கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு. கொஞ்ச காலம், 2000 நடக்க வேண்டிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பின் காலங்கள் இன்னைக்கு 25 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஆண்டு நீட்டிச்சு வைப்பார் நமக்கு தெரியாது. நம்முடைய மனசெல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். அதற்கு சபையில் அவருடைய காரியங்களை பிரியப்படுத்துகிறதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஏதோ வந்தோம் ஏதோ போகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 வகையான
பாயிண்ட் ஆஃப் வியூவை எபிரேயருக்கு எழுதின ஆகியோன் இந்த வசனத்தில் சொல்ல விரும்புகிறார். ஒன்று, நான் தேவன் உண்டு என்று நான் முதலாவது நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிறோமோ அவரிடத்தில் பலனை எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுதெல்லாம் இந்த நம்பிக்கையில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேனோ கண்டிப்பாக நான் பலனை அனுபவிக்க முடியும். எப்பொழுதெல்லாம் ஏன் அந்த அந்த நம்பிக்கைக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்தின் அதிபதி நமக்குள்ள இவ்வளவு போராட்டங்களை அவன் மேற்கொண்டு வருகிறான். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் அன்பு தேவனுடைய ஜனமே, நீ அவர் இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயானால், அவர் ஜீவிக்கிறவர் என்று நீ நம்புவாயானால், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள சர்வத்திற்கும் சிருஷ்டியாய் இருக்கிற எஜமானர் என்று நீ விசுவாசிப்பாயானால், அந்த நம்பிக்கை உனக்கு 100க்கு 100 இருப்பது உண்மையானால், அந்த வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் சேருகிறவனுக்கு என்ன கிடைக்குதாம்? பலன் உண்டாகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீ பலம் இல்லாமல் இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், நம்பிக்கை இழந்து இருக்கலாம், ஒரு ஹோப்லெஸ் லைஃப் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நாளைக்கு என்ன செய்வது என்கிற திகைப்போடு நீ இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள்ள தேவன் உண்டு என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ள நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்ப ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக பலன் உண்டாகிறது, நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு பிரசங்கமாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்திற்கு வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. கர்த்தரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் சொல்லுகிறார், உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுகிறதும் இல்லை. ஏன்? அவர் உண்மையுள்ள தெய்வம் என்று நான் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது? பலம் கிடைக்கிறது. ஸ்ட்ரென்த், பிளஸ்ஸிங், பவர் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னிடத்தில் ஒரு ஆக்ஷன் இல்லை, உங்களிடத்திலிருந்து ஒரு மூமெண்ட் இல்லை, உங்களிடத்திலிருந்து ஒரு அசைவுகளும் இல்லைன்னு சொன்னா அந்த விசுவாசம் செத்தது. அந்த விசுவாசத்திற்கு ஏதாகிலும் ஒன்று உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கேட்பதோடு மட்டுமல்ல, பார்ப்பதோடு மட்டுமல்ல, நாம் நடைமுறையில் அதை நாம் அனுபவிச்சு காட்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவின் காலத்தில் ஒரு காரியம் ஒன்று நடந்தது. யோசுவா அவர் புதிதாக பொறுப்பேற்றதற்கு பின்பதாக அவருக்கு கொடுத்த அந்த பொறுப்பு, கானான் தேசத்துக்குள்ள மக்களை கூட்டிட்டு போய் அந்த தேசம் முழுவதும் பங்கிட்டு கொடுக்க வேணும். மோசேக்கு பின்பதாக எழும்பின ஒரு கிரேட் லீடர், சூப்பரான ஒரு தலைவன், தேவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு தலைவன், தேசத்தை வேவு பார்க்கிறதுல அனுபவமிக்க ஒரு தலைவன் யோசுவா. யோசுவாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மக்களை கூட்டி கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதில் நீ இந்த மக்களை நடத்து. அப்படி நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த எரிகோவை தாண்டி நீ போக வேண்டியது இருக்கிறதுனால நீ இந்த மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவர் யோசுவா ஜெபம் பண்ணி முடிகிறாரு. முடிச்ச போது 2 ஒற்றர்களை வேவு பார்க்கிறதற்காக அந்த தேசத்திற்குள்ளே அனுப்புகிறார். யோசுவாவுக்கு தெரியாது, இந்த எரிகோ பட்டணத்திற்குள்ள ஒரு நபரை இந்த வேவு வாக்கு போகிறவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் நம்மளால முன்கூட்டியே எதையும் அறிந்து கொள்ள முடியாது. யோசுவா தேவனோடு ஒன்றி இருந்தவன், தேவனும் அவனும் கிட்டத்தட்ட இந்த வசனங்கள் சொல்லுகிறதை போல நெருங்கி இருந்த நண்பர்களைப் போல இருந்தவர்களுக்கு கூட எரிகோவின் பட்டணத்தில் ஒரு நபரை இந்த ஒற்றர்கள் சந்திப்பார்கள் என்பது யோசுவாவுக்கு தெரியாது. ஒற்றர்கள் போனார்கள். அங்கே போகும் பொழுது அந்த எரிகோவின் அலங்கத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ராகாப் என்னும் ஒரு வேசியினுடைய வீட்டுக்குள்ளே இந்த ஒற்றர்கள் உள்ளே போனார்கள். ராகாப் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எகிப்து என்று பொருள், எதிராளி என்று பொருள், பல பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ராகாப் என்பவள் ஒரு சத்திரத்தை எடுத்து நடத்தி கொண்டிருந்தவள். நல்லா கவனிடுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டாகிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றாக கவனிங்க.
இந்த ஒற்றர்கள் போகிறார்கள். போகும் பொழுது ராகாப்புடைய வீட்டுக்குள்ளே போய் அடைக்கலம் புகுந்து கொள்கிறார். நன்றாக தெரிந்த சமாச்சாரம் தான். தேசத்தின் ராஜா அவர்களுக்கு சங்கதிகள் போகிறது. நம்முடைய தேசத்தை வேவு வாப்பதற்காக இஸ்ரவேலுடைய சமூகத்திலிருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்களாமே, உன்னுடைய வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்களாமா, அவங்கள வெளியில் கொண்டு வா, அவங்கள நாம் தீர்த்து கட்டணும், இல்லை நம்ம பட்டணத்தை அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பெண் யோசிக்கிறாங்க. ராகாப் என்கிற இந்த மகளுக்கு இஸ்ரவேலின் தேவனை குறித்து முன்கூட்டியே சில விஷயங்கள் காதர கேட்டிருந்தாலும் அவரை வணங்க வேண்டும், அவருக்குள்ளாய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரியங்கள் அவளுக்குள் இருக்கிற விஷயங்கள் முதல் அவளுக்கு அது வெளிப்படவில்லை. ஆனால் எப்பொழுது அவளுக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால், அவள் வீட்டுக்குள் ஒற்றர்கள் என்று அழைக்கப்பட்ட தூதர்கள் உள்ளே வந்தது நிமித்தம் அவளுடைய பேச்சில் மாற்றங்கள் உண்டானது, சிந்தையில் மாற்றங்கள் உண்டானது, அவளுடைய யோசனையில் மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. இப்போ எரிகோவின் ராஜா ஆரம்பிச்சு கொடுத்த அந்த தந்தாளுகிட்ட இந்த அம்மா இப்போ என்ன முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களை காட்டி கொடுக்க வேண்டாம், இவங்களை காட்டி கொடுத்தோன்னு சொன்னால் பிரச்சனை வேறு விதமாகி போயிடும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, வந்தவங்க கிட்டே இந்த ராகாப் என்னும் வேசி முதல்ல தேவனுக்காக பேசிய விஷயம் என்ன தெரியுமா? பொய் பேசினார். என்ன பேசினாங்க தெரியுமா? பொய் பேசுறது தப்பாச்சே சார், நாம் எல்லாரும் உண்மைதானே பேசணும். இந்த சகோதரி எடுத்தோடனே வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு பொய் பேசியிருக்காங்களே, இது எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ ஊழியர்கள் பொய் பேசலாமா? விசுவாசிகள் பொய் பேசலாமா? இது எப்படி இந்த பெண்ணை வந்து கர்த்தர் அங்கீகரிச்சாரு அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும்னு சொன்னால், அந்த இடத்தில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக அவளிடத்தில் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில அந்த இடத்துல ஒரு பொய்யை பேசுகிறாங்க. இன்னொரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பொய்யை பெண்கள் பேசுகிறார்கள். எங்கே பேசுகிறாங்கன்னா, எகிப்து தேசத்தில் தலைச்சன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள்லாம் பிறந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ், மருத்துவச்சிகள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க, கவர்மெண்ட்டில் சொல்லி அனுப்புகிறாங்க, எல்லாத்தையும் அந்த பிரசவிக்கிறதுக்கு போய் நீங்கள் போய் எல்லாத்தையும் எல்லா ஆண் பிள்ளைகளை பூரா முடிச்சு கட்டியிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த மருத்துவச்சிகளோ என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட நாங்கள் வர்றதுக்கு முன்னையே இவங்க பிரசவிச்சிடுறாங்க. அங்கே போய் சொல்லுகிறார்கள் மருத்துவச்சிகள். கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த மருத்துவச்சிகளுக்கு இப்படி நடந்து கொண்டதுனால, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக நீங்கள் எல்லாரும் பொய் பேசிட்டு திரிஞ்சிட்டு இருக்காதீங்க. உங்கள் பொய் அண்ட புழுகு, இது நீ எதுக்கு பொய் பேசுகிறேன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பழுத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். இவங்க பேசின இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பேசின ஒரு செஞ்ச உதவி. நிறைய பெண்கள் பாருங்க தேவனுக்காக நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. வேதத்தில் படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கே ரொம்ப உதவிகரமாக இருந்தது சீசர்களை விட பெண்கள் தான் உதவி செய்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு பண சப்போர்ட், ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே பெண்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. வாஸ்து பார்த்துருக்கீங்களே எனக்கு தெரியாது. நிறைய ஆண்களுக்கு மனசு வராது இவ்வளவான், ஆனால் அன்றைக்கு இருந்த பெண்களுக்கு ரொம்ப மனசு வந்துருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 1-4 வசனங்கள் அப்படி வாசித்து பாருங்கள். வாசிங்களே தான், ஒரு நிமிஷம் வாசித்துருவோம், சீக்கிரம் வாசித்துருவோம். கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். ஒரு சபை வளர்றதுக்கு ஆண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெண்களுடைய பங்கு எந்த சபைகளில் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஊழியம் வளர ஆரம்பிக்கும். பெண்கள் கூடி ஜெபிச்சா அசை உண்டாகும்.
பெண்கள் கூடி நம்பிக்கையோடு இந்த சபைக்காக நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது புதிய ஆத்மாக்களின் பிரவேசத்தை தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவர்கள் பெண்கள். அன்றைக்கு ஒற்றர்கள் தூதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் வந்தார்கள். யாக்கோபில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ராகாப்புடைய வீட்டுக்குள்ள வந்த தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அங்கே அவள் செய்த கிரியைகளை குறித்து பேசுகிறார்கள். வாசிங்க, யாக்கோபு 2:25. அந்தபடி ராகப் என்னும் வேசி அந்த வீட்டுக்கு போன ஒற்றர்களை தூதர்களாக ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியினால் அல்லவோ நீதியில் உள்ளாக்கப்பட்டால். அப்படியே நம்ம மீதி உள்ள கிரியை இல்லாத விசுவாசம் வேண்டான்னு சொல்றாரு ஆண்டவர். கிரியோட நீங்க இருங்க, கிரியை செய்து இயேசுவுக்கு பிரியமாய் இருங்க. திரும்ப சொல்கிறேன், தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிற நமக்கு அவர் நிச்சயமாக பலன் கொடுக்கிறார். என்ன நடந்தது? ராகப்புடைய வீட்டுக்கு சுருக்கமாக வரேன், ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கு வேணாம். ராகப்புடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒற்றர்கள் வந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்க வேறு வழியாக போயிட்டாங்கன்னு நம்ம ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த மனுஷர்களோட சில விஷயங்கள் பேசுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதையும் யோர்தானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணின 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே அற்று போயிற்று. இந்த இடத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல வருகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் தயவு செய்தபடியினால் நீங்களும் தயவு செய்வோம் என்று ஆணையிட்டு என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிற சகோதரியாய் ராகாப் இந்த இடத்துல மாற ஆரம்பித்தார். ராகாப் என்பவள் ஒரு வேசி. அந்த பட்டணத்தின் அலங்கத்திற்கு முன்பதாக அந்த மாகாணத்திற்கே தெரியும், இவள் செய்கிற தொழில் தெரியும். இவள் ஒரு மோசமான ஒரு பின்னணியை சேர்ந்திருக்கக்கூடியவள். அவள் சொன்ன ஒரு வார்த்தை வந்த தூரத்தில் சொல்லுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமை நிறைந்த தேவன். இங்கே அவள் விசுவாசிக்கிறாள், தேவன் உண்டு என்று அவள் விசுவாசிக்கிறாள். அங்கே துவக்கம் ஆரம்பிக்கிறது. அவளுக்கு தெரியும், ஏற்கனவே எகிப்து 2ஆ பிளந்தது தெரியும். சீகோனுக்கும் ஓகோக்கு ராஜாவுக்கும் செய்த பலவிதமான பிரச்சனைகள் அவளுக்கு நன்றாக தெரியும். அடுத்தது எரிகோவைத்தான் இந்த இஸ்ரவேலர்கள் ராஜாவாகிய இயேசு தேவனாகிய யெகோவா தேவன் டார்கெட் பண்ணுகிறார் என்பது அவருக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினாலே அவள் தெளிவாக பேசுகிறாள், உங்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தெரியும் அவள் சொல்லுகிறாள். அவள் சொல்லிட்டு, அந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு உறுதியை கொடுங்க ஐயா, உங்களை காப்பாற்றிருக்கிறேன். உங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் ஊழியர் அனுப்பிச்சு கொடுத்தாரு, இந்த பட்டணத்துக்கு போய் வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்துருக்கிறாரு, உங்களை நான் காப்பாற்றிருக்கிறேன், நீங்கள் என்னென்ன காப்பாற்றுறதுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுங்க சொல்லுகிறார். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரிடத்திலிருந்து பலன் உண்டு. அவள் விசுவாசித்தால் இந்த எரிகோ அழிக்கப்பட போகிறது.
இந்த எரிகோவின் ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், அவர்கள் எல்லாரும் சாக போகிறார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிற உங்க தேவன் பெரிய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்க தேவனால் நானும் காப்பாற்றப்பட முடியும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதோட நிக்கலீங்க. அவளுடைய அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, ஒரு முழு குடும்பத்தையும் ஒரு மனுஷி கொண்டிருந்த அந்த விசுவாசத்தினால காப்பாற்றுகிறதற்கு உறுதி வாங்க நின்று கொண்டிருந்தார். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவராலே பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆலயத்திற்குள்ள இதுவரைக்கும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கல ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எந்த பலனையும் பலத்தையும் எதையுமே நான் பார்க்கல, அப்படி ஒரு சோர்வாளி இருக்கிறியா மகனே, மகளே, இந்த ராகாப் என்னும் இந்த மகளுக்கு இவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த ஆண்டவரை பற்றின ஒரு பயமே அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. நீங்கள் எத்தனை காலமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை கேட்கிறதுக்கு பின்பதாக உங்களுக்குள்ள ஒரு பலமான காரியத்தை கர்த்தராலே செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்தடி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒற்றர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் திரும்பி வரமட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்க வழியே போங்கள். ஒன்று தெரிஞ்சு கொண்ட காரியம் பார்த்துக்கிடுங்க. முதல் தெளிவாக புரிந்து கொண்ட ராகாப், இஸ்ரவேலின் தேவனை குறித்து தெளிவாக புரிந்து கொண்ட ராகாப். இரண்டாவது ஒற்றர்களை ஏற்றுக்கொண்ட ராகாப். மூன்றாவது அவர்களை பத்திரமாக அனுப்பின ராகாப். நான்காவது இஸ்ரவேலின் தேவனாலே காக்கப்பட்ட ராகாப். இவளை காக்கப்படுகிறதற்கு அவள் சொன்னால், அந்த கீழே வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நேரில் நம்ம சீக்கிரம் போக போகிறோம். கீழே இறக்கி விடும் பொழுது ஒரு அடையாளத்தை படுத்துகிறாங்க இந்த ஒற்றர்கள் சொல்கிறாங்க. தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த சிகப்பு நூல் கயிற்றை இந்த இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரரையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நான் நீங்க இறக்கி விடுகிற இந்த ஜன்னலிலே ஒரு சிகப்பு கயிறை கட்டி வை. இந்த சிகப்பு அப்படிங்கிற விஷயத்தை ராகாப் இயேசுவின் இரத்தமாக அவள் அறிந்திருந்தாள். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் அடுத்தது அறிந்து கொள்கிற விஷயம் தெரியுமா? இயேசுவை பற்றின அறிகிற அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். இரண்டாவது, இயேசுவை அறிகிற அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்வதில் இன்னும் நம்முடைய ஆர்வம் பெருகி கொண்டே இருக்கும். எந்த இடத்தில் உங்களுக்கு அந்த இயேசுவை அறிகிற அறிவு குறைந்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கான இடத்தை தர நீங்கள் மறுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த இடத்துல நீங்கள் தேவனுக்குரியவர்களாக வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு முறை உங்களை பிடிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பிரகாசிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மறுதலித்து போனால் நீங்கள் திரும்பவும் புதுப்பிக்கப்படுவது என்பது அரிதான காரியம். ஒரு ராகாப் என்னும் வேசிக்கு போட்டிருந்த திட்டம் யோசுவாவுக்கு தெரியாது, ஒற்றர்களுக்கு தெரியாது. எந்த நேரத்தில் எந்த மனுஷனையும் மனுஷியும் தேவன் பிடிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்படி போட்ட திட்டத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். தேவனுடைய திட்டத்தில் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறோங்க. அல்லேலூயா. அந்த திட்டத்திற்குள் இருக்கிற நமக்குத்தான் சொல்லுகிறார், தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிற அன்பு மகனே மகளே, அவரிடத்தில் நீ நிச்சயமாக பலனை அனுபவிப்பாய். இந்த மாசத்தினுடைய வார்த்தையை உங்க முன்னால வைத்து பேசி கொண்டிருக்கிறேன். இந்த ஜன்னல் வழியா நீ சிகப்பு நூலை கட்டி வையே. இந்த சொல்லிட்டு ஒற்றர்கள் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அந்த நாட்டினுடைய வேவுக்காரர்கள் எவ்வளோ தூரம் பயணித்து எவ்வளோ தூரம் ரிட்டர்ன் ஆவாங்க, இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒரு 3 நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த மலையை தாண்டி ஆற்ற கடந்து இவங்கெல்லாம் ஸ்விம் பண்ணி போயிட்டு வந்தாங்க. யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிற நதி.
நீந்தி வெளியில் இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கிட்டு வர்றாங்க யோசுவா இடத்துல. யோசுவா பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எங்கடா போனவங்க என்ன காணமே அப்படின்ட்டு. யோசுவா இடத்துல வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் போனோம், கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார், நிச்சயமாக நாம் பிடிக்க போகிறோம். அங்கே நம்மை பற்றின பயம் அவர்களுக்கு உண்டாயிருச்சு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஏன்னா இந்த பெண் சொன்னாங்க, உங்களை பற்றின திகிலும் பயமும் எங்கள் தேசத்தில் அத்தனை பேர்த்துக்கு இருக்கிறது. இவன் போய் சொன்னாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது யோசுவா சொல்கிறாங்க, நம்மளை பற்றின காரியங்கள் முழுவதும் அங்கே தெரிஞ்சாயிடுச்சு. ஆனால் நாம் அந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. ஒரு குடும்பம் இந்த இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறது. ஒரு குடும்பம் நம்முடைய ஆண்டவரை குறித்ததான எல்லா விஷயங்களும் அவர் அறிந்திருக்கிறார்கள். இது யோசுவாவுக்கு புதிய செய்தியாக இருந்தது. யாரா அது, எங்கடா, என்ன, யாரை பார்த்தீங்க, என்ன நடந்தது? இதை சொல்லி முடிச்சுட்டு ஒற்றர்கள் எல்லாம் கூட மறந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்று வந்தது. அந்த நாள் வரும் பொழுது படைகளோடு எரிகோவுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். பாருங்க, இந்த சிகப்பு கயிறு எவ்வளவு பெரிய அடையாளத்தை பண்ணியிருக்கு பார்த்துக்கிடுங்க. எகிப்தில் மக்கள் முழுவதும் சங்கார தூதன், மக்கள் வந்து எந்த வீட்டிலே பஸ்காவின் ரத்தம், சிகப்பு ரத்தம் வீட்டில் இல்லையோ அந்த வீட்டினுடைய மக்களை அந்த சங்கார தூதன் கொன்றுவான், முடிச்சிடுவான், அவ்வளோதான். அன்றைக்கு ராகப் என்னும் வேசியினுடைய வீட்டில் அந்த சிகப்பு நூல் கயிறு இருந்ததுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. தேவன் உண்டு என்று அந்த குடும்பம் முழுவதும் கடைசி வரைக்கும் விசுவாசித்தார்கள். எல்லாரும் இன்னொன்று சத்தியம் வாங்குறாங்க, நாங்க வந்து உங்களை வீட்டை விட்டு வெளியில் எடுத்துட்டு வருகிற வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும். நீ வெளியில் வந்து செத்து போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. சில சத்தியங்களும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஒரு நம்பிக்கையோடு அந்த வீட்டுக்குள் காத்திருக்கிறார்கள். தேவன் உண்டு என்று காத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய வீடுகளிலே நிலைக்கல்கள் முழுவதும் ரத்தம் பூசப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தின் மீதும் ரத்தத்தை தெளித்தாராம். எல்லா ஜனங்கள் மேலும் தன்னுடைய ரத்தத்தை அவர் தெளித்தார். ஏசாயா 52 கடைசி வசனங்கள் சொல்லுகிறது, அநேக ஜனங்களின் மீது அவர் தெளித்தார், ரத்தத்தை தெளித்தார். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாயா மகனே, மகளே? வார்த்தைகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்த ராகா வீட்டுக்குள் அடப்பட்டு கிடக்கிறாங்க. இஸ்ரவேல் என்னும் கூட்டம் எரியோவுக்குள் முற்றியாய் வந்து விட்டார்கள் என்கிற செய்தி கேள்விப்பட்டார்கள். வீட்டுக்குள்ள பதுங்கி கிடக்கிறார். எல்லாரும் போகும் பொழுது யோசுவா இப்போது அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பின்னால் திருப்புங்க 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. நோக்கி அந்த வேசியின் வீட்டுக்கு போய் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்ரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியில கொண்டு வாருங்கள். எப்பவுமே ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார்னா அந்த வாக்கை நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அதனால தான் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறிடாதவர். அல்லேலூயா. யோசுவாவுக்கு கரெக்டா ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, இந்த பட்டணத்திற்குள்ள ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. ஒற்றர்களை கூப்பிட்டு எந்த வீட்டில் அடையாளம் காட்டின பொழுது அந்த வீட்டில் சிகப்பு நூல் கயிறு அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த ராகாப் என்னும் வேசி இப்போ அடுத்தது என்னவாக மாற்றப்படுகிறது தெரியுமா? தேவன் உண்டு என்று நம்பி வந்ததனால அடுத்தது அவளுக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் என்ன தெரியுமா? அவள் எரிகோ பட்டணத்தை சேர்ந்த வேசி எனப்பட்டாலும் பின்பதாக அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரத்திற்குள்ளே அவள் உட்போகிறார். பிரஜாதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மீட்பின் செய்தியை ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு தந்தார். அவளுடைய கலாச்சாரம் வேறு, அவளுடைய பின்னணிகள் வேறு, அவளுடைய நடைமுறைகள் வேறு. அவள் நம்பினாள், இந்த தேவனை நம்பி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் கிடைச்சது உயிர் மீட்பு அவர்களுக்கு கிடைத்தது. லைஃப் சேஃபாக மாறிச்சு. பின்பதாக என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலோட அவ்வளோ சீக்கிரம் சேர்த்திக்க மாட்டாங்க. இஸ்ரவேலுடைய அந்த நடைமுறையில் அவளை சேர்த்து கொண்டார்கள். நிலைமை என்னானது? கடைசியாக செய்தி சொல்லி முடிக்க போகிறேன்.
ராகாப்பை ஒரு இஸ்ரவேலன் திருமணம் செய்கிறார். அவளுக்கு ஒரு திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் திருப்பி பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் திருப்பணும்னு சொன்னால் அவங்க வம்ச வரலாறை குறித்து அங்கே போகிற 1:5 ராகாப்பிடத்தில் பெற்றான், போவாஸ் ரூத்தினிடத்தில் பெற்றான், ஈசாயை பெற்றான். போதுமா? இப்போ சல்மோன் எனப்படுகிறவன் ராகாப்பை பெற்றிருக்கிறார் இல்லையா? நாகசோன் பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான். இப்போ பாருங்க, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நம்பி வந்த இந்த ராகாப், இப்போ ரூத்து கைவிடப்பட்டாச்சு, கணவன் இழந்தாச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆறுதல் தேடி சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ராகாப்பின் வழியில் வந்த இந்த போவாஸ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இஸ்ரவேலின் தேவனிடத்திற்கு நீ நம்பி வந்திருக்கிறபடியால் அவரிடத்தில் நீ நிறைவான பலனை அனுபவிப்பாய். அல்லேலூயா. போவாஸ் சொல்றாரு. யாரு? ராகாப்பினுடைய வாரிசில் வரக்கூடிய போவாஸ். இஸ்ரவேலின் தேவன் உண்டு என்று நம்பி வந்த அவளுக்கு நிறைவான பலனை நான் உனக்கு கொடுப்பேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், என்ன சூழ்நிலையில் உறவுகளை இழந்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஒன்று ஹோப்லெஸ் லைஃபாக நீ இருக்கலாம். நீ நம்பி வந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறாய். அவர் உண்டென்று நீ விசுவாசிப்பது உண்மையானால் நிச்சயமாக நீ பலனை பெறுவாய். அந்த பலனை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கலாம், என்ன வீக்னஸாக நீ நினைக்கிறியோ அந்த வீக்னஸில் கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், உயிர்ப்பிப்பார். அந்த கிரியை உன்னுடைய வாழ்வில் நடப்பித்து விசுவாசம் இல்லாத அவிசுவாசத்தை தூக்கி விசுவாசம் உள்ள மகனாக மகளாக உங்களையும் என்னை அந்த வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக பலனை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு ராகாப் என்னும் வேசிக்குள்ள தேவன் கொடுத்த இறுதி கட்டமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சந்ததியில் பிறகுறார். யாரை நம்பி வந்ததுனால? இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்ததுனால. அவருடைய வாரிசு பட்டியலில் அவருடைய பிறந்த இந்த லிஸ்ட்டில், அவருடைய லிஸ்ட்டில் இவர்கள் எல்லாருடைய பெயர்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்துக்கிடுங்க. கடைசி நிமிஷத்தில் வாழ்வா சாவா நின்று கொண்டு ஒற்றர்களிடத்தில் அவள் பேசின அந்த வார்த்தைகளை தேவன் கவனித்தார். உங்கள் தேவன் பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னைக்காவது வார்த்தையில் ஜெபம் பண்ணி சொல்கிறீங்களாங்க நீங்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், அவரிடத்தில் பராக்கிரமம் உண்டு, அவர் செங்கடலை பிளந்தவர், மக்களை போஷித்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்று சொல்லுகிற துணிச்சல் உள்ள தன் நம்பிக்கை உள்ள விசுவாசம் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வசனத்திற்கு வல்லமை உண்டு. நீ அவரிடத்தில் பலனை காண்பாய். அவரிடத்தில் வல்லமை உண்டு. அந்த வல்லமை தான் இன்றைக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை ஒற்றர்கள் கொடுத்தார்கள். அந்த ஒற்றர்கள் கொடுத்த நம்பிக்கையை தேவன் காப்பாற்றினார். குடும்பத்தை மீட்டெடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் ஜீனியாலஜிலேயே வர்றாங்க. இவங்க உள்ளே வர்றாங்க. இவர்கள் வருவது உண்மையானால் நீ வருவதும் உண்மை, நான் வருவதும் உண்மை, நாம் எல்லாரும் இயேசுவின் குடும்பமாக இருப்பது உண்மை. ஆச்சா, இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஒற்றர்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த ப்ராமிஸை அவர்களுக்கு காப்பாற்றினாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? 2 ப்ராமிஸ் தந்தார். 1, நான் திரும்ப வருவேன். 2, உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். நித்திய ஜீவனை என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் எப்படி ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்களோ அப்படி நாம் எல்லாரும் திரும்ப வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடவே 24 மணி நேரம் வாழ்கிற அந்த வாழ்க்கை, அது வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த செய்து முடிப்பார். ஒன்று நம்ம மரணம் முந்திக் கொள்ளலாம், இன்னொன்று அவர் வருகை முந்திக் கொள்ளலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாங்க. ஆனால் விசுவாசம் கிரியை மட்டும் செத்தராம பார்த்துக்கிடுங்க. நம்பிக்கையாக இருங்க, ஹோப்பாக இருங்க, பலன் உண்டாகும். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, ஒரு சின்ன பிரசங்கம் தான் ஆண்டவரே.
ஆனால் பெரிய சரித்திரத்தை இந்த ராகாப் என்னும் வாழ்விலை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தந்தீர். இன்றைக்கு நம்பி வந்திருக்கிறார்களப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. இந்த வார்த்தைகள் வசனங்களின்படியே எங்களை உம்முடைய வருகை வரும் பொழுது நீர் இணைத்துக் கொள்ளத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறையா. இன்றைக்கு வருகைக்கு வந்திருக்கிற கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என்ன பலம் வேண்டும் என்று இடத்தில் வந்திருக்கிறார்களோ அவளிடத்தில் சேர்கிறவனுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. மகளே, உனக்கு பலன் உண்டு. தகப்பனே, உனக்கு பலன் உண்டு. சகோதரா, உனக்கு பலன் உண்டு. சகோதரியே, உன் சரீரத்தில் பலன் உண்டு. சகோதரா, உன் சரீரத்தில் பலன் உண்டு. உன் ஆவிக்குரிய வாழ்விலே நிச்சயமாய் பலன் உண்டு. பலன் உண்டு. ஏன்? நீ உண்மையுள்ள தேவனிடத்திற்கு நீ வந்திருக்கிறபடியா, நம்பி வந்திருக்கிறபடியா. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமாய் அடியெடுத்து நில்லுங்கள். தைரியமாய் அடியெடுத்து யோர்தான் நதிக்குள்ளாய் காலை எடுத்து வையுங்கள். உங்களுக்காக 6-2 பிளக்கும். உங்களுக்காக எல்லாம் நிலைமைகள் மாறும். கர்த்தர் எல்லாத்தையும் சாதகமாக்கி கொடுக்கிற சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்ப்புகளும் எதிராளிகளையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் ராகாப் என்னும் வீட்டை முற்றுகையிட்டு பாதுகாத்து ஜன்னல் வழி எந்த ஜன்னலில் ஒற்றர்களை இறப்பி விட்டால், அப்படின்னா எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவள் இறக்கி விட்டால் அதே விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். சகல சோதனைகளிலுமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். சகல சுகவீனங்களிலுமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். சகல தேவைகளிலும் இருந்து நாம் ஜெயித்து விடுவோம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். இயேசு வரும் பொழுது மனவாளனுக்கு முன்பாக இருந்து கொண்டு நிற்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல புதிய மாதத்தின் பிரவேசத்திற்காக உமக்கு நன்றி. அப்பா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக தகப்பனே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி